நான் வாழ்க்கையில நேர்மையா இருந்து எனக்கு என்ன கிடைச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த கதையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தாத்தா அவரோட பேரன் பேத்திங்களோட ஒரு நைட் அந்த பசங்க வந்து அவங்க தாத்தா வீட்டுல தங்குறாங்க. சோ தாத்தா என்ன பண்றாரு, அக்காவை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு அக்கா கிட்ட வந்து ஒரு 4 சாக்லேட் கொடுத்து இத போய் உன் தம்பியோட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா அக்கா என்ன பண்றா, வெளியில வந்து 2 சாக்லேட் தான் தாத்தா கொடுத்தாரு, இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டை தம்பி கொடுத்துட்டு ஒரு சாக்லேட்டை அவ கையில வச்சுட்டு மிச்சம் இருக்கிற 2 சாக்லேட்டை மறைச்சு எடுத்துட்டு போயிடுறான். அடுத்து தம்பியை கூப்பிடுறாரு. தம்பி கிட்ட வந்து அதே மாதிரி தாத்தா வந்து 2 சாக்லேட் கொடுத்து 2 சாக்லேட்டை வந்து அக்கா கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தம்பியும் ஜாலியா வெளியில வரான். தாத்தா வந்து 2 சாக்லேட் கொடுத்தாருக்கா, அதுல 1 உனக்கு 1 எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு போயிடுறான். இப்போ நைட்டு அக்காவும் தம்பியும் தாத்தா வீட்டுல தூங்குறக்கா படுத்திருக்காங்க. ஆனா அக்காவால தூங்கவே முடியல. ஏன்னா அவன் மனசு உறுத்த ஆரம்பிச்சிருச்சான். தாத்தா நம்மளுக்கு 4 சாக்லேட் கொடுத்தாரு, நம்ம அதுல 2 மறைச்சிட்டு 1 எனக்கு 1 தம்பிக்குன்னு கொடுத்தோம். அதே மாதிரி ஒருவேளை தம்பியும் நம்மள ஏமாத்திட்டானா, அவனுக்கும் தாத்தா 4 சாக்லேட் தான் கொடுத்திருப்பாரா, இல்ல அதை விட அதிகமா கொடுத்திருப்பாரா, அவன் நம்ம கிட்ட 1 சொல்லி ஏமாத்திட்டானான்னு அப்படின்னு அக்காவால நைட் ஃபுல்லா தூங்கவே முடியல. ஆனா தம்பி நிம்மதியா தூங்கினானா. யோசிச்சு பார்த்தா அக்கா கிட்டதான் ஆக்சுவலி லாஜிக்கலி நிறைய சாக்லேட் இருக்கு. அவ பண்ண தப்போட குற்ற உணர்வு, அதே தப்ப மத்தவங்களும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு மத்தவங்க மேல இல்லாத நம்பிக்கை அவளை நைட்டு ஃபுல்லா தூங்க விடல. அவ மனசுல இருந்த நிம்மதியை புடிங்கிடுச்சு. இன்னைக்கு நீங்க ஒருவேளை நேர்மையா நான் இருந்து என் வாழ்க்கையில என்ன கிடைச்சிச்சு ஏமாத்துறவெல்லாம் இப்படி இருக்கான், ஐஸ் வைக்கிறவெல்லாம் அப்படி இருக்கான், ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கிற அந்த நிம்மதி தான் உங்களுடைய நேர்மைக்கான பதில். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நியாயமா இருக்கும் போது மத்தவங்க நியாயமா பாப்பீங்க. எந்த ஒரு பதட்டமோ இவங்க அப்படியோ அவங்க அப்படியோ அப்படி தயக்கமோ இல்லாம மனசுல இருந்து வாழ்க்கையை வாழ்வீங்க. சோ உங்க நேர்மைக்கான அந்த ஊதியம் வந்து நிம்மதியா நைட்டு நீங்க தூங்குற தூக்கம் தான். திங்க் அபவுட் இட்.